கூட்டத்துக்காரர் இருக்கிறீங்க, முழுக்காத கூட்டம். எல்லாருமே முழுக்காத கூட்டம் தானுங்களா? சரி, முழுக்காதன்னா என்ன, யாரு சொல்றீங்க? முழுக்காதன்னா என்ன, யாரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல. சுப்பிரமணியனா முருகர், முழுக்காதன்னா என்ன? என்னங்க? காணேஸ்வரர் வெள்ளையம்மா, அது குலதெய்வம். முழுக்காதன்னா என்ன? எல்லாரும் சீர் பண்ணுவாங்க. அப்ப மொத்தல முழுக்காது காதுதான், காதுதான் பாத்துக்க. அப்போ நிறைய பேர் இப்போ முழுக்காத கூட்டம் அப்படின்னா நிறைய எழுதி சீர் பண்ணியிருப்பீங்க. எழுதி சீர் பண்ணிட்டு மட்டும் இதுக்கு பண்ண மற்ற எல்லா திருமண நிகழ்ச்சியிலும் போய் நீங்கள் சீர் பண்ணணும். பழமையான சீர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பழமை மாறாத நீங்கள் சீரெல்லாம் கொண்டு வரோம். இல்லை இல்லைங்க, நீங்கள் அதை விடக்கூடாது. விட்டதுக்காரன் நீங்கள் தான். நிறைய செலவாயிருங்க அப்படின்னா இந்த சீர் முறையை அதிகமாக நீங்கள் ஏனாதானான்னு விட்டுட்டீங்க. நீங்கள் அந்த சீர் முறையெல்லாம் அழிஞ்சு போச்சு, முக்கால்வாசிக்கு மேலே அழிஞ்சு போச்சு. இனி நீங்கள் அதெல்லாம் புதுப்பிச்சு அந்த பழத்தை கொண்டு வரணுங்கிறத எங்கள் பண்பாட்டு மையத்தினுடைய விண்ணப்பம். உங்களெல்லாம் என்னென்ன முழுக்காக கொடுத்துற கால் பணிந்து கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த சீர்முறைகளை நீங்கள் தொடர்ந்து பழைய சீர்முறைகளை எடுத்து சொல்லி பண்ணணுங்கிறத எங்கள் வேண்டுகோள். மாமா, நீங்க சீர் பண்ண சொல்றீங்க, நம்மளுக்கு பேரே தெரியலையே, அப்புறம் எங்க போய் சீர் பண்றது? எனக்கு மாமா பொருள் தந்த கூட்டம். சரி, என்ன பொருள் தந்தீங்க? என்ன பொருள் தந்தீங்க? காசு கொடுத்தீங்களா, பணம் கொடுத்தீங்களா, தோட்டம் நடக்கிறது கொடுத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாறும் தன்னுடைய பாரம்பரியத்தையும் தெரியாம வளருதோ அந்த சமுதாயம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துல யாரு என்னன்னு தெரியாம போயிடும். அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை வளர்த்தி இருக்கிறோம். இப்ப நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு முழுக்காதன்னு சொல்லி குளம்னு சொல்றோம், நம்ம குலதெய்வத்துக்கு போறோம். இங்க நாம எல்லாமே அதை சொல்லி அந்த பெருமையை தேடிக்கிறோம். ஆனா அந்த பெருமைக்கான பேருக்கு அர்த்தம் தெரியலையே. அர்த்தம் தெரியாத டிகிரி வாங்கி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்கல்ல, பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டுக்கிறீங்க, எம்காம் பிகாம் எல்லாமே போடுறீங்க, எம்பிஏன்னு. நாளைக்கு போய் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த டிகிரி எதுக்கு பயன்பட போகுது? ஒண்ணுக்குமே ஆகாது. வேணா கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெளியில இருக்கிறவங்க பெருமையா சொல்லிக்கலாம். எந்த ஒரு இனம் தன் வரலாற்றையும் தன் பாரம்பரியத்தையும் தன்னோட குடும்ப பின்னணியும் இழக்குதோ அந்த சமுதாயம் கண்டிப்பா 50 வருஷத்துல அழிஞ்சிடும். நீங்க இன்னொரு 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த கூட்டம் இருக்கிறாங்களா இல்லையான்னு தேடித்தான் பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தா வரலாறு யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு போறீங்க, முழுக்காத கூட்டத்துக்கு குலதெய்வத்துக்கு போறீங்க, கும்பாபிஷேகம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணணும், ரைட்டு. அங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த முழுக்காதன்னா என்ன, சரி என்ன நம்ம பரம்பரையில வந்திருக்கிறோம், நம்ம பரம்பரைக்கான வரலாறு என்னங்கிறது நம்ம அந்த இடத்துல சொன்னோமா? சொல்லல. அதனாலதான் இன்னைக்கு சரி நம்ம அப்பனா நம்ம ஐயன் பாட்டன் இவங்க கிட்டனால நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறக்கு அதுவும் இல்லை. அப்போ நம்ம வரலாறு நம்ம சமுதாயம் எப்படி வாழும் யோசிச்சு பாருங்க. சும்மா கோவப்பட்டு பேஸ்புக்ல எழுதி பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கையில வேணும். அப்போ முழுக்காதன் இப்ப நாளைக்கு என்ன பண்றோம்ங்க? நாளைக்கு என்ன நிகழ்ச்சி நம்மள? கும்பாபிஷேகம். அது தமிழ்ல என்ன பேரு? குடமுழக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சீர்ல என்ன பண்றீங்க? ஒவ்வொரு சீர்ல என்ன பண்றோம்? முதல்ல தண்ணி சுத்தி போடுறோமா? குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் எல்லாமே பாருங்க, நம்மளோட அத்தனை சடங்குலையும் தண்ணி சுத்தி போடுறது, தண்ணி ஊத்துறது இருக்கு. கும்பாபிஷேகமானாலும் சரி, பட்னி தண்ணியா இருந்தாலும் சரி, புள்ள வயசுக்கு வந்தாலும் சரி, ஒவ்வொன்றுலயும் தண்ணி ஊத்துற சீர் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுலயும் தண்ணி ஊத்துற சீரு ஏன் உங்களை மட்டும் பண்ண சொன்னாங்க? காவிரிக்கு அந்த பக்கம் மாதிரி எல்லா கூட்டத்துக்காரரும் பண்ணிக்கலாம்ல. காவிரிக்கு அந்த பக்கம் எல்லா கூட்டத்துக்காரருமே பண்ணிடுவாங்க எழுதிங்கள். எங்க தூரங்கோட்டத்து பங்காளி ஒருத்தர் இருக்காரு, மனோகர் கவுண்டர்னு சொல்லி, அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காரு, எழுதிங்கள் பண்ணிட்டு. ஆனா காவிரிக்கு இந்த பக்கம் முழுக்காங்கோட்டத்துக்கு மட்டும்தான் இந்த உரிமை. இந்த பக்கம் இருக்கிற அத்தனை கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயமும்
முழுக்காதங்கோட்டம் இல்லாம கல்யாணமோ திரட்டியோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்பேற்பட்ட பெருமையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேரோட பெருமையை நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம வரலாறு இழந்ததுக்கு அப்புறம் நாம பேசி என்ன பயன்? முழுக்கு ஆதன், அதாவது முழுக்காதன்னா முழுக்காதன் இல்லைங்க, முழுக்குக்கு ஆதன். ஆதன்னா அரசன். அதாவது அந்த முழுக்காட்டுறதுக்கு ஒரே ஒரு தகுதியுள்ள குலம் முழுக்காதன் குலம். முழுக்கு ஆதன், முழுக்கு கூட்டல் ஆதன், அதுதான் முழுக்காதன். பேருக்கு அர்த்தம் கேட்டா இனி தெளிவா சொல்லுங்க. முழுக்கு ஆதன், முழுக்காட்டுதல். நாளைக்கு அவரு நம்ம மாமா நாளைக்கு எல்லாம் பண்ணி தீர்த்த குடத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு? சாமி கலசத்துக்கு ஊத்துனாதான் அந்த சாமிக்கு சக்தி வரும். அப்போ அந்த தண்ணியில எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்க. அந்த தண்ணி நம்ம அமத்தால யாராவது அப்படியே சுத்தி போடும் போது அவங்க மனசுல இந்த குழந்தையுமே இந்த கல்யாணம் வைக்கிற 2 பேர் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தை மனசுல நினைச்சது அந்த தண்ணியில ஆசீர்வாதமா போய் அவங்க மேல ஊத்தும் போது அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும். அப்பேற்பட்ட புண்ணியவான்கள் நீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. ஏன் அந்த மாதிரி அந்த பொறுப்புக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேனுங்க, ஒவ்வொரு ஊர்லயும் உங்க பெருமையை ஒவ்வொரு ஊர்ல ஒரு குடும்பம் இருந்தாலும் இதை சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இந்த 1500 நிகழ்ச்சியிலும் முழுக்காதன் கூட்டத்துக்காரர் ஒருத்தர் இருந்தாலும் இதை பத்தி பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். அதே மாதிரி முழுக்காதன் அப்படின்னா அதுக்கு பெயர் இது. நம்மளோட குலதெய்வம், நம்ம குலதெய்வத்தோட வரலாறு, இது போன்ற பெருமைகளை கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த ஆட்டத்தின் வெளியில அந்த முழுக்காதனுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்க. நம்ம வெத்த புள்ளை கல்யாணம் வைக்கிறோம், ஆனா தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் வர சொல்றோம். நம்ம உள்ள பையன் தான், ஆனா தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் வர சொல்றோம். அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்திருக்கணும், அவங்க ஆசீர்வாதம் பண்ணா எவ்வளவு நல்லா வாழுவாங்க அப்படின்னு நம்பித்தான் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு அடுத்த ஆட்டத்தினுடைய வேலையில சொல்றேன். கண்டிப்பா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களோட காடஈஸ்வரரும் உங்களோட குலதெய்வமான வெள்ளையம்மாளும் அனைத்து அருளையும் கொடுத்து உங்களுக்கு இன்னும் இந்த உலகம் போற்றும் குலமாக உங்களை மாற்ற, இந்த வரலாறுகளை உங்க குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க அருள் புரிய வேண்டுமாய் கேட்டு இதோ உங்களுக்காக அடுத்த